உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். சிஸ்டர் சொல்லுங்க. சாமுண்டீஸ்வரி மேடம்னு ஒருத்தவங்க இங்க வந்திருக்காங்களா? ஆமா சார், இந்த ரூமுக்குள்ள தான் இருக்காங்க. போய் பாருங்க. போய் பாருங்க. என்னாச்சு? இவங்க விஷம் குடிச்சிட்டாங்க. என்ன இருந்தாலும் நீ இப்படி பண்ணிருக்க கூடாது மாயா. ஊர்க்காரங்க தப்பா பேசினாங்கன்றதுக்காக நீ இப்படியா பண்ணுவ? என்னப்பா இவளோட கேடுகட்ட காரியத்தை அத்தை கிட்ட சொல்லலான்னு பார்த்தா இந்த பொம்பளை இப்படி ஹாஸ்பிட்டல் வந்து கிடக்குறா. இல்ல, என்னையும் மகேஷையும் ஊர்ல இருக்கவங்க சேர்த்து வச்சு பேசினா என்னால எப்படி தாங்கிக்க முடியும்? அவனை என் பையன் மாதிரி தான் நான் பாக்குறேன். அவனோடவே என்ன சேர்த்து வச்சு பாக்குறப்போ என்னால பொறுத்துக்க முடியல. எப்பா நிஜத்திலேயே இந்த கூத்துதான் நடக்குது. இவனும் மானஸ்தி மாதிரி பேசுறா. இருங்க, இவனுக்கு இப்ப கல்யாணம் நடக்க போகுது. இந்த மாதிரி நேரத்துல எங்களை சேர்த்து வச்சு பேசினா அது இவங்க கல்யாணத்தையே பாதிச்சிடும் மேடம். இப்படி எல்லாம் வாய் கூசாம பேச அவங்களுக்கு எப்படிதான் மனசு வருதோ? இவ வாய் கூசாம போய் சொல்லிட்டு யோகிய சிகாமணி மாதிரி பேசுறா. இவ ஓவர் நடிக்கிறா. என்னால தாங்க முடியல. சிலம்பம் கொஞ்ச நேரம் அமைதியா இருங்களேன். நாங்க ஏழையா இருந்தாலும் மானம் மரியாதையோட வாழ்றவங்க. என்னால இந்த மாதிரி தப்பான்னு சொல்லலாம் பொறுத்துக்க முடியல மேடம். அதான் மனசு தாங்காம விஷத்தை குடிச்சிட்டு. லேடிஸ் நாம எப்பவுமே தைரியமா தான் இருக்கணும். இல்லனா ஆம்பளைங்க ஏறி மிதிக்க தான் செய்வாங்க. இந்த அத்தைய பத்தி நான் என்னவெல்லாம் நினைச்சேன். இவங்க என்னடானா அந்த பொம்பளையோட ஒரிஜினல் கேரக்டர் என்னன்னே தெரியாம இப்படி அநியாயமா முட்டாளா இருக்காங்களே. மேடம், இன்னும் கொஞ்ச நாள்ல கல்யாணம் வச்சிருக்க. இந்த மாதிரி நேரத்துல இந்த விஷயத்த கேள்விப்பட்டு நீங்களோ ரேவதியோ இல்ல குடும்பத்துல இருக்கிற மத்தவங்க தப்பா நினைச்சா கல்யாணமே நின்னு போயிடுமே. அத நினைச்சுதான் மேடம் ரொம்ப பயந்து போயிட்டேன். ஏன் இப்படி நீ பைத்தியக்காரத்தனமா நினைக்கிற? 2 நாளைக்கு முன்னாடி என் பொண்ணையும் டிரைவரையும் சேர்த்து வச்சு சவுத்துல எல்லாம் அசிங்கமா எழுதினாங்க. அதுக்காக நான் ஒன்னும் கலங்கி போகலையே. யாரு என்ன சொன்னாலும் ஊர்க்காரங்க தப்பா பேசினாலும் நான் உன்னையும் மகேஷையும் தப்பா நினைக்கவே மாட்டேன். நீங்க 2 பேரும் தப்பு பண்ண மாட்டீங்கன்னு நான் உறுதியா நம்புறேன். ரேவதி, நீ எங்களை தப்பா நினைக்காம இருந்தா போதும். அக்கா, நீங்க என்ன பேசுறீங்க? நான் எப்படி உங்களை தப்பா நினைப்பேன்? உங்க 2 பேரை பத்தி எனக்கு தெரியாதா? ஐயோ, முதல்ல நீங்க இப்படி பேசுறத நிப்பாட்டுங்க. மகேஷ், நீங்களாவது இவங்க கிட்ட எடுத்து சொல்லலாம்ல. நானும் எவ்வளவோ எடுத்து சொல்லி பார்த்தேன். ஆனா கடைசியில இவங்க எப்படி பண்ணுவாங்கன்னு நினைச்சு பார்க்கவே இல்லை ரேவதி. இனிமே இந்த மாதிரி பைத்தியக்காரத்தனமான வேலையெல்லாம் செய்யாதீங்க. அப்பதான் அம்மா இன்னும் சந்தோஷப்படுவாங்க. சரி, உடம்ப நல்லா பாத்துக்கோங்க. நாங்க கிளம்புறோம்.
அம்மா வாங்க. போலாம். மாயா, உடம்ப நல்லா பாத்துக்கோ. ம் சரிங்க மேடம். அக்கா தைரியமா இருங்க, நாங்கெல்லாம் இருக்கோம். மகேஷ், அண்ணிய பாத்துக்கங்க. ஐயோ, அவ அதை மட்டும் தானே செய்யறான். அதான பிரச்சனையே. சரி ரேவதி. ம். மாயா, உடம்ப பாத்துக்கோங்க. நாங்க கிளம்புறோம். வரோம். ம். டேய் காலர் பட்டனு, உன் நல்லா சகலன்னு என் வாயால கூப்பிட்டதுக்கே நான் வெக்கப்படுறேன்டா. எங்க நாங்க இந்த மேட்டரை அத்தை கிட்ட சொல்லிட போறோமோன்னு முந்திக்கிட்டு அடுத்த டிராமாவை ஆரம்பிச்சிட்டீங்களா? டேய், இன்னைக்கு வேணா நீ தப்பிச்சிருக்கலாம், ஆனா எப்பவும் இப்படியே தப்பிச்சிட்டு இருக்கலாம்னு நினைக்காத. இங்க பாரு, கல்யாணத்துக்குள்ள நீங்க 2 பேரும் யாரு எப்படிப்பட்டவங்கன்னு நான் என் அத்தை கிட்ட போய் சொல்லல. உங்க 2 பேரையும் ஓட ஓட விரட்டுறானா இல்லைன்னு பாரு. ஏய், உங்களுக்கு சொல்லுங்க பாட்டி. பாட்டியா? ஐயா கார்த்தி, ஒரு 8 வீடு வரைக்கும் வந்துட்டு போயா. ஏன், என்ன விஷயம் பாட்டி? ஐயா நீ வாயா சொல்றேன். சரிங்க பாட்டி, நான் வரேன். இவன் பாட்டி பாட்டின்னு சொல்றானே, அப்ப இவனுக்கு பாட்டி இருக்காங்களா? இது வரைக்கும் இவன் தன்னை பத்தியும் தான் குடும்பத்தை பத்தியும் சொன்னதே இல்லையே. இவனும் ஒரு புதிராதான் இருக்கான். எங்க நீங்க வீட்டுக்கு போயிடுறீங்களா? எனக்கு ஒரு சின்ன வேலை இருக்கு, அதை நான் முடிச்சுட்டு வந்துடுறேன். அப்படியா? நானும் கூட வரேன்ப்பா. இல்லைங்க, நான் போயிட்டு வந்துடுறேன். நீங்க வீட்டுக்கு போயிடுறீங்களா? சரிப்பா. நீ கொஞ்சம் சீக்கிரமா வந்துறியா? சரிங்க பாட்டி, கிளம்பிட்டேன், நான் வந்துடுறேன். கார்த்தி, என்னாச்சு பாட்டி? ஏன் சீக்கிரமா வான்னு சொன்னீங்க? வாயா வந்து தாத்தாவை பாரியா. தாத்தாக்கு என்னாச்சு பாட்டி? என்னாச்சு பாட்டி? என்னன்னு தெரியலையா, காலையில திடீர்னு நெஞ்சு வலிக்குதுன்னு ரொம்ப துடிச்சு போயிட்டாரியா. எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. உடனே டாக்டருக்கெல்லாம் ஃபோன் பண்ணி வர சொன்னேன். அப்புறம் தான் உனக்கும் ஃபோன் பண்ணி வர சொன்னையா. ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.